ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா ரீசனிங் டாபிக்ல இருந்து மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது கம்பல்சரி கேட்பாங்க. இந்த வீடியோல இதோட ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் இமேஜ் பார்க்கலாம். இதோட ஷார்ட்கட் இப்ப எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்து ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல ரைட் கார்னர்ல நம்ம அவங்க கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற இப்ப வந்து வாட்டர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிரர் இமேஜ் வந்து வாட்டர் இமேஜ் வந்து வாட்டர்னே கொடுக்குறாங்க. வாட்டர் இதான் பேப்பரு. இந்த பேப்பர்ல வாட்டர்னு கொடுக்குறாங்க. இத நம்ம அந்த பேப்பரை கீழே இருந்து மேல அப் பண்ணணும். கீழே இருந்து இப்படி மேல இந்த பேப்பர், இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் பேப்பர். இந்த எக்ஸாம்ல இந்த கார்னர்ல வாட்டர்னு எழுதிடுங்க. இது அவங்க கொடுக்கறது வாட்டர் இமேஜ். இந்த பேப்பரை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு இமேஜ் தெரியுதுல, இதுதான் வாட்டர் இமேஜ். என்ன தெரியுதோ இதுதான் வாட்டர் இமேஜ். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு டால்னு கொடுக்குறாங்க. TALL டால்னு கொடுக்குறாங்க. இதோட வாட்டர் இமேஜ் என்னன்னா, இந்த பேப்பரை கீழே இருந்து அப் பண்றோம். சாரி இங்க எழுதுறேன் டால். இந்த பேப்பரை கீழே இருந்து அப் பண்ணும்போது இங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த இமேஜ் தான் வாட்டர் இமேஜ். இதை நம்ம எப்படி ஈஸியா நம்ம வச்சுக்கலாம்னா, வாட்டர் வந்து கீழே கிரவுண்டு கீழே தானே இருக்கு, அந்த கிரவுண்டு கீழே இருந்து மேல அப் பண்ணணும். இதுதான் இதோட ஷார்ட்கட், வாட்டர் இமேஜ்க்கு. இதை நீங்க நோட் பண்ண வேணாம், சும்மா ஒரு பேப்பர் ஒரு சின்ன இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் இமேஜ் வந்து பேப்பர்ல கார்னரா எழுதுறீங்க. நல்லா அழுத்தி எழுதிக்கோங்க. எழுதிட்டு கீழே இருந்து பாட்டம்ல இருந்து அப் பண்ணணும். இதான் ஷார்ட்கட் வாட்டர் இமேஜ். நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், இது டிராயிங் இருக்கலாம், இல்ல வேர்ட்ஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் இதை நீங்க கீழே இருந்து மேல அப் பண்ணீங்கன்னா அதோட ஷார்ட்கட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மிரர் இமேஜ். நம்ம வாட்டர் இமேஜ் எப்படி பார்த்தோம்னா, கீழே இருந்து மேல அப் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும்னா, இதுதான் பேப்பரு, இதுல மிரர்னு நம்ம எழுதுறோம். இத இது ரைட்டு, இது லெஃப்ட். ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணணும். இதான் ஷார்ட்கட். இது வேர்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிராயிங்கா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இதுதான் ஷார்ட்கட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் இந்த இடத்துல மிரர்னு எழுதுறேன். MIRROR மிரர். இப்ப ரைட் டு லெஃப்ட், இந்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்றோம்.
டேர்ன் பண்ணும்போது இங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் மிரர் இமேஜ். இங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் மிரர் இமேஜ். இது நம்ம எந்த விதமான சம்மா இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இன்னொரு சம் நான் சால்வ் பண்ணேன் டயக்ராம்ல. இப்ப இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப நம்ம மிரர் இமேஜ் கேக்குறாங்க. இப்ப மிரர் இமேஜ் கேக்குறாங்க. இப்ப நம்ம இந்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணோம். டர்ன் பண்ணும்போது இங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுல, இதுதான் மிரர் இமேஜ். இந்த ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணணும், பேப்பரை டர்ன் பண்ணணும். இந்த ரைட்ல கை வச்சுக்கோங்க, ரைட்ல கை வச்சு லெஃப்ட்டுக்கு திருப்புங்க. லெஃப்ட்டுக்கு திருப்புனீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகிற இமேஜ் தான் மிரர் இமேஜ். இது அவ்வளவுதான். இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, அது எப்படி நான் சொல்றேன். இது வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் எல்லாத்துக்குமே இது முக்கியமான இது. இப்ப எப்படின்னா இது ஒரு ஜின்னு வச்சுக்கோங்க. ஜி கொஸ்டின்ல மிரர் இமேஜ்னு கொடுக்கலாம், மிரர் வாட்டரு இல்லைன்னா மிரர் கொஸ்டின்ல கேட்பாங்க, எது வேணா கேட்கலாம். மிரரை இங்க வச்சிருந்துட்டு வாட்டர் இமேஜ் கேட்டாலும் நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் டர்ன் பண்ணணும். மிரர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல இருந்து தான் டர்ன் பண்ணணும். அதுவே இந்த ஜி கொடுத்துட்டு மிரர் இங்க வச்சிருந்து மிரர் இமேஜ் கேட்டாலும் நம்ம பாட்டம்ல இருந்து அப் பண்ணணும். இது வாட்டர் இமேஜ். இதுல பாட்டம்ல இருந்து அப் பண்ணும் போது இப்படி தெரியும், இப்படி தெரியும். இதுவே இன்னொரு இது இருக்கு, இங்க இது ஜி. மிரர் இங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இப்ப என்ன பண்ணா லெஃப்ட்ல இருந்து ரைட்டு திருப்பணும், இப்படி திருப்பணும். திருப்பினா இந்த இமேஜ் மிரர் சப்போஸ் மேல இருக்கு, ஜி மேல இங்க இருக்கு மிரர். மிரர்னா மேல இருந்து கீழே டவுன் பண்ணணும், இப்படி டவுன் பண்ணணும். மிரர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம டவுன் பண்ணணும். கொஸ்டின்ல வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி மிரரை வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னா டைரக்டா மிரர் இமேஜ் கேட்டுட்டு, மிரர்னா வாட்டர் இமேஜுக்கு மிரர் எங்க இருக்கும், டைரக்டா மிரர் இமேஜ்னு கேட்டுருவாங்க. கேட்டு இந்த டிராயிங்கை கொடுத்துருவாங்க. மிரர் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு, இப்படி இருந்தா இது கரெக்டா நம்ம லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் திருப்பிடுவோம். வாட்டர் இமேஜ் கேட்டுட்டு மிரர் ஜி இங்க இருக்கு, இப்ப நம்ம பாட்டம்ல இருந்து மேல திருப்பிடுவோம். இது ஓகே. இப்ப வெறும் வாட்டர் இமேஜ்னு கேட்டுட்டு மிரர் இல்லைனாலும் நம்ம கீழே இருந்தா மேல திருப்பணும். மிரர் இமேஜ் கொடுத்துட்டு வெறும் ஜின்னு கேட்டாலும் மிரர் இங்க இல்லைனாலும் நம்ம லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் தான் திருப்பணும். இதுவே இங்க மிரர் கொடுத்துட்டு இந்த ஜி இங்க மிரர் வச்சாலும் இந்த பக்கம் திருப்பணும், இங்க மிரர் வச்சா இந்த பக்கம் திருப்பணும், இங்க மிரர் வச்சா இந்த பக்கம் திருப்பணும், இங்க மிரர் வச்சா இந்த பக்கம் திருப்பணும். நம்ம கொஸ்டின்ல மிரர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, மிரர் எந்த பக்கம் வச்சிருக்காங்க அதை நோட் பண்ணிட்டு நம்ம சம்ம லெஃப்ட்ல திருப்பணுமா, மேல திருப்பணுமா, கீழே திருப்பணுமா, சைட்ல திருப்பணுமா, எதையும் பாக்குறோமோ ஆன்சர் கரெக்ட் ஆகும். இதான் ஷார்ட் கட்டு. இது சும்மா ஈஸியான டாபிக். இதுல குரூப் டி அண்ட் NTPC இதுல 1 மார்க் கன்ஃபார்மா கேட்பாங்க, 1 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. அதனால இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்கட்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.